இன்றைய தினத்தில் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 104 அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது ஒரு சத்தமாய் வாசிங்கள். சங்கீதம் 104:1. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, நம்முடைய தேவனை குறித்து வேக வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பெரியவராய் இருக்கிறீர் என்று சொல்லப்படாமல் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் பெரியவராய் இருக்கிறார். எனவேதான் ஒரு பாவியை பாவத்திலிருந்து அவனை ரட்சிக்க ஆண்டவர் அதிகாரம் உள்ளவராய் காணப்படுகிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று கேட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். பாவிகளை ரட்சிக்கிறார். பாவத்தின் நிமித்தமாய் உண்டாகிற வியாதிகள் நெருக்கங்களில் இருந்து அவனை விடுவிக்கிறார். மரண வாசல்களில் இருந்து கூட தேவன் மனுஷனை தூக்கி எடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்விதமான பிரச்சனைகளில் அகப்பட்டிருந்தாலும் சரி, உங்களை மிகவும் விடுவிக்கவும் ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் உயர்த்தவும் இந்த தேவன் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை பற்றிய ஒரு சரியான அறிவும் வெளிப்படுத்தலும் தேவ ஜனங்களுக்குள் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 8 அதிகாரம் 25 வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. இன்றைக்கு தேவ ஜனங்கள் தேவன் பெரியவர் என்கிற ஒரு அறிவு இருக்கிறது, அவருடைய வல்லமையை சரியாய் உணர்ந்து கொள்ள முடியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காற்றையும் கடலையும் தம்முடைய வார்த்தையினாலே அதற்றின தேவன், சீஷர்கள் அவரோடு நடந்தார்கள், அவரோடு ஜீவித்தார்கள். இவர் ஆண்டவராக இயேசுதான், அவருக்கு தான் இந்த வல்லமை இருக்கிறது, இதை வேற ஒருவருக்கும் செய்ய முடியாது, இவர் நம்முடைய தேவன் என்பதை கூட அவள் உணர முடியாமல் காணப்பட்டார். இவர் யாரோ என்று சொன்னார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வல்லமையின் பகுதியை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் நாம் பூர்ணமாய் விடுவிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இந்த அறிவு நம்முடைய ஜீவியத்தில் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரியவராய் இருப்பார். ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் நாம் எடுக்கிற தீர்மானங்கள், சில முடிவுகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு சில பிரச்சனைகளில் மனுஷன் என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருக்கிறான். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு அறிவு நமக்குள் இல்லாமல் போகிறபடினால்தான். ஒருமுறை ஒரு ராஜ அவையில் ஒரு விகடகவி ஒருவன் இருந்தான். அப்ப ராஜா சொன்னார், ஒரு பிளாக் போர்டில் ஒரு சின்ன ஒரு கோடு போட்டுட்டு இதை அழிக்காமல் ஸ்ரீதாய் மாற்ற வேண்டும், முடியுமா என்று கேட்டார். அனைவரும் யோசித்தார்கள், இந்த சின்ன கோட்டை அழிக்காமல் எப்படி அதை இன்னும் ஸ்ரீதாய் மாற்ற முடியும், இதை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது தெனாலிராமன் வந்தான். அவன் சொன்னான், நான் அதை மாற்றுகிறேன் என்று சொன்னான். அவன் கையில் ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கொண்டு பெரிய ஒரு கோடு போட்டான். அப்ப இந்த கோடு என்ன ஆயிடுச்சு? சிறிதாயிடுச்சு. மெய்யாகவே இந்த கோட்டை நீங்க தான் போடணும். அல்லேலூயா. நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள் நடுவிலும் நான் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர், இந்த அறிவு ஒன்று உங்களுக்குள் வந்தால் போதும், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சிறிதாய் போய்விடும். அல்லேலூயா. நீ நம்ம என்ன சொல்றோம், ஒரு சின்ன பல்லு வலி வந்தா, சின்ன தலைவலி வந்தா, சிஸ்டர் நேற்றுக்கு ஏன் நீங்க பிரேயருக்கு வரல, பயங்கர தலைவலி பாருங்கிறோம். அப்படி பேசி பழகிட்டோம். பயங்கர தலைவலி பாருங்க, பயங்கர ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவன் தான் பெரியவர். ஹல்லேலூயா.
இந்த ஒரு அறிவு, ஸ்தோத்திரம், இந்த ஒரு வெளிப்படுத்தல், இந்த ஒரு தெய்வீக வெளிச்சம் நமக்குள் உதிக்குமானால் நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சிறியதுதான். அல்லேலூயா. பெரியது அல்ல பிரியமானவர்களே, பெரியது அல்ல. இந்த தேவன் பெரியவராய் இருக்கிறார். பாருங்க, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிங்க. கொஞ்சம் மைக்கில் படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? சரி, அந்த மைக் ஆன் பண்ணி கொடுங்க, வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். கவனிங்க, ராஜாவுக்கு முன்பாக தேவனை பெரியவராய் காண்கிற ஒரு ஜனம் பேசின வார்த்தைகள், அவர்கள் பயன்படுத்தின சில காரியங்கள் மிகவும் மேன்மையாக இருக்கிறது. ராஜாவுக்கிட்ட சொல்றாங்க, என் கைக்கு உங்களை தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று கேட்டார் ராஜா. அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். ராஜாவுக்கு அங்க 10 பைசாக்கு மதிப்பு இல்லாம தான் அவன் பேசுறான். அந்த நாட்களுடைய சட்டங்கள்ல ராஜா ஒரு கட்டளையிட்டா அவன் தலையை வாங்கிடுவாங்க, முடிஞ்சிச்சு. எதற்கும் பயப்படல பாரு. அல்லேலூயா. தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர். இந்த அறிவு உங்களுக்குள் உண்டாகுமானால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூதாவின் சிங்கமா இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அநேக சந்தர்ப்பங்களில் இந்த அறிவை நாம் இழந்து போய் விடுகிறோம். எனவேதான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை கலங்க செய்கிறது. அவங்க சொன்னாங்க, இதை குறித்து ராஜாவாகி உமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம். இதெல்லாம் ராஜாவுக்கு அப்படி சூடு ஏத்தி விடுற விஷயம். ராஜாவுக்கு முன்பாக, பரம ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் எடுக்கிற முடிவுகள், பேசுகிற வார்த்தைகள், அவருடைய வாய்ந்த புறப்பட தீர்க்கமான சில காரியங்கள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். இந்த அறிவு சீசர்களுக்குள் அன்னைக்கே இல்லாம தான் இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நல்லவர் என்றும் பெரியவர் என்றும் பாடுகிறீர்கள். நல்லவர் தான், அவர் பெரியவர் தான், அவரை தான் நான் ஆராதிக்கிறேன். இந்த ஒரு சரியான வெளிப்படுத்தல் உண்டானால் அதுதாங்க பெரிய விஷயம். அல்லேலூயா. இந்த அறிவு நமக்குள் உண்டாயிடுச்சுன்னா நடக்கிற காரியங்களை பாருங்க. பைபிளை வாசிக்கும் போது பாருங்க, தாவீது இந்த அறிவை பெற்றுக்கொண்ட போது அவன் சொல்கிறான், சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், தேவன், வாசிங்க, அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். இந்த காரியங்கள் அப்படி மனசுல கொண்டு வந்து பாருங்க. ஒரு பெரிய சுனாமியை குறித்து தான் என்ன செய்யறான், பேசுறோம். பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் என்ன செய்யும்? இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது எத்தனைதான் ஒரு விஷயத்துக்காக அதிகமா ஜெபிக்கிறீங்க. இங்குள்ள அக்காமாரோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த விஷயத்தை குறித்து என்ன செய்ய போற நீ? அது என்ன செய்யுன்னு தெரியலக்கா, நானும் ஜெபிச்சேன், இன்னைக்கு கூட ஃபாஸ்ட் ஜெபத்துக்கு போயிட்டு தான் வந்தேன், என்னமோ தெரியாத கடவுள் தான். இப்படிதான் நீங்க பேசி பழகிருக்கீங்க. தேவன் பெரியவர், அவர் செய்வார், அவரால் கூடும், நான் வெற்றி பெறுவேன் அப்படி என்னைக்கா சொல்றோமா? தடுமாறி கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் அந்த அறிவுக்குள்ள கடந்து வரும். இந்த ஒரு வெளிப்படுத்தல் நமக்குள்ள உண்டாயிருச்சுன்னா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா.
இப்படி ஒரு சாட்சி உள்ள ஜீவிதத்தை பக்கத்து வீட்டுக்காரன் கண்டா அடுத்த வாரம் கோயிலுக்கு வந்துடுவான். என்னடா அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்க. பிரச்சனை வரும்போதெல்லாம் அவங்கள ஒண்ணுமே தொடுகிறது இல்லை. உண்மையாகவே ஒரு ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அவன் சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அறிவை குறித்து சில விஷயங்கள் வாசிங்கள். முதலாவது சங்கீதம் 48 அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்கள். அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். இங்க படிக்கிறோம், அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்து ஓடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டார்கள். பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். எங்கே சொல்லுங்க பாப்போம், எங்கே? பைபிளை படிக்கிறோம். அவர்கள் அதை கண்டபோது அங்கே நடுக்கம் கொண்டார்கள். எங்கே நடுக்கம் கொண்டார்கள்? பைபிளை வாசிக்கிறோம் 3 வசனத்துல தேவன் வாசிங்க. அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம். இந்த அறிவு இருக்கு பாத்தீங்களா? இந்த அறிவு உங்களுக்குள்ள இருந்தா இந்த கலங்கி பயப்பட்டு நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியை போல கலங்கின ஆட்கள் யார் தெரியுமா? ராஜாக்கள். அவன் கையில் அதிகாரம் உண்டு, ஆளுகை உண்டு, ராணுவம் உண்டு, சொன்னா கேட்கறதுக்கு அநேக ஆட்களும் உண்டு. அவனே அங்க பயப்பட்டான். அல்லேலூயா. இந்த இடத்துல தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ராஜாக்களுக்கே முன்னாடி போக முடியாதுங்க. உங்களுக்குள்ள காணப்படுகிற இந்த உண்மையான தெய்வீக வெளிச்சம், என் தேவன் நல்லவர் என்பது மட்டுமல்ல, அவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் உண்டாகுமானால், அந்த ஒரு அறிவு உண்டாகுமானால், நமக்கு எதிராக நிற்கிற ராஜாக்களுக்கு கூட, என் கவர்மெண்ட் கூட என்ன செய்ய முடியாது? முன்னாடி போக முடியாது. அல்லேலூயா. அதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த அறிவுக்குள், இந்த வெளிச்சத்திற்குள் எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரியவர் என்கிற அறிவு நமக்குள்ள உண்டாயிருச்சுன்னா எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்பாக 0 ஆயிரும். ஒண்ணுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இந்த ஒரு தெய்வீக வெளிச்சத்துக்குள் தேவ ஜனங்கள் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். காரியங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நிசாரம் ஒன்று கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தெய்வீக வெளிச்சத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். இந்த அறிவு நம்முடைய ஜீவியத்தில் உண்டாகணும். கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் செய்வார், அவர் தருவார், அவரால் கூடும். இந்த ஒரு அறிவு நமக்குள்ள உண்டாகும் போதுதான் கர்த்தர் நமக்காய் கிரியை செய்வார். இந்த அறிவு, இந்த வெளிச்சம், இந்த தரிசனம் நமக்குள் இல்லாவிட்டால் கர்த்தரை நம்ம அவ்விதமாய் ருசிக்கவே முடியாது. என்னுடைய லைஃப்ல நிறைய விஷயம் சொல்லலாம். ஒரு முறை திருநெல்வேலியில் ஒரு கன்வென்ஷனுக்காக நாங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கோம். அப்போது ஆரோக்கியமாக சுகமாக இருந்த நாட்கள். இப்போவும் ஒரு குழப்பம் இல்லை. கர்த்தருடைய கிருபையால் நல்ல சுகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த வியாதியோ எந்த கஷ்டமோ ஒன்றுமே எனக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனவே நான் என்னோட வயசில் பொறுத்து 60 வயசாச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லைன்னு ஒதுக்கிறனே ஒழிய எனக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் தந்திருக்கிறார், ஆரோக்கியத்தை. ஒரு முறை வண்டியில் போய் கொண்டிருக்கிறோம். மத்தியானம் காலையில் ஒரு 10:30 மணி இருக்கும், நல்ல வெயில். அப்போ பைக்கில் போய் கொண்டிருக்கிறோம். நான் கூட ஒய்ஃபும் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்றைக்குமே ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா திருநெல்வேலி போயிட்டு லோக்கலெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அப்படியே நாங்கள் ஜோம் பண்ணிவிட்டு சோத்திரம் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்குறோம். நான் ஏற்கனவே வண்டி ரிசர்வில் தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் வரும்போது ரோட்டில் பெட்ரோல் குறைஞ்சிருச்சு. அப்போ நான் யோசனை மெயினில் தான் கிடக்குன்ட்டு ரிசர்வில் போடலான்னு போட்டால் ஆர்டினரி ரிசர்வில் இருந்திருக்கு. டேங்கில் பெட்ரோல் ஒன்றுமே இல்லை. நல்ல வெயில் நேரம். என்னப்பா பெட்ரோல் போடலையான்னு கேட்டாங்க. வர்ற வருஷத்தில் மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, பயப்படாத, உட்கார் போகலாம். ரிசர்வில் இருக்கிறத மெயினில் போட்டேன். பெட்ரோல் வண்டி ஓட்டவங்களுக்கு தெரியும், மெயினில் போட்டால் பெட்ரோல் வருமா? வராது. மெயினில் போட்டுட்டு
கர்த்தாவே, நம்முடைய மனுஷன் வண்டி நிறுத்தவே இல்லை, வண்டி போயிட்டே இருக்கு. நான் போகிறேன், எனக்கு உதவி செய்யணும், பெட்ரோல் பங்க் வரைக்கும் நான் போகணும் ஆண்டவரே அப்படி. காருங்க, ஒரு 8-9 கிலோமீட்டர் அந்த இடத்துல இருந்து பெட்ரோல் பங்க் தாண்டி போகணும். ஒரு பிரச்சனையில் வண்டி அதே மாதிரி போயிடுச்சு. இது போல எத்தனையோ சந்தர்ப்பங்களை சொல்லலாம். அன்பானவர்களே, தேவன் பெரியவர் என்கிற ஒரு அறிவு நமக்குள்ள உண்டாகாமல் இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கவோ செய்யவோ அனுபவிக்கவோ முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாச பையன், சர்ச்சுக்கு வரக்கூடிய பையன், இந்த செல்போன்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். அண்ணனுக்கு தெரியும், ஜபான். அவன் அவனை படிக்க நாங்கள் தான் கொண்டு போய் விட்டுருந்தோம், போய் படிச்சுட்டு இருந்தான். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அங்கே படித்து முடிச்சுட்டு நோக்கியோ கேரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு டச் மொபைல் கொடுக்குறார். அதனுடைய விலை மதிப்பு அந்த நாட்களில் 50,000 ரூபா. நல்ல விலையேற பெற்ற ஒரு பொருள் கொடுத்துட்டு இது ஆன் ஆகுது, ஆனால் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த ஓனரை கூப்பிட்டுட்டு, தம்பி அவன்கிட்ட கொடு, இனி பாரு அப்படின்ட்டாரு. இவன் என்ன பண்ணான்னு தெரியல, செல்லு டெட் ஆயிடுச்சு. இவன் பயந்து எனக்கு ஃபோன் பண்ணான், பாஸ்டர் இப்படி ஆகிப்போச்சு, அவன்கிட்ட திருப்பி கொடுக்கவும் முடியாது, ஓனர்கிட்ட சொல்லவும் முடியாது, எனக்கு கொன்னே போட்டுருவாரு, எனக்கு என்ன பண்ணுறனே தெரியல. பயப்படாத, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதில் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். கை வச்சோம், ஜெபிச்சோம். அவன் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தான், ஆன் ஆயிடுச்சு. பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு, எப்போ கர்த்தாவே, கர்த்தர் தானே காப்பாற்றினார் என்று சொன்னான். அல்லேலூயா. என்ன காரியமா இருக்கட்டும், கர்த்தர் பெரியவர் என்கிற அறிவு நமக்குள்ள உண்டாச்சுன்னா, நம்ம எதிர்க்கிற மனுஷன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, அந்த இடத்திலிருந்து அவன் நகர்ந்து போக கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. இதான் உண்மையான ஒரு காரியம். இந்த அறிவை குறித்து நீங்கள் படிக்கும்போது, இந்த அறிவு உண்டான உடனே உங்க சூழ்நிலையெல்லாம் மாறிடும். தேவன் பெரியவர்கிற உண்மையான அறிவு வெளிப்படுத்தல் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா உண்டாயிருச்சுன்னா, அந்த சூழ்நிலை அந்த நிமிஷம் மாறி போயிடும். அதுக்கு நல்ல உதாரணம் வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 25, 26 ஆகிய வசனங்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். கவனிங்கள், இந்த ராஜா இவங்களை தூக்கி உள்ள போட்டவன் இவன் தான். அவன் சொன்னான், அவங்க பேசின வார்த்தை அந்த மாதிரி 7 மடங்கு என்ன செய்தான், சூளையை சூடாக்கும்படி சொன்னான். இவங்களை தூக்கி போட்டவர்கள், தூக்கி கொண்டு போனவன் செத்து போனான், தூக்கி போடப்பட்டவர்கள் விடுதலையோடு உள்ள ஜீவிக்கிறார்கள். அந்த நெருப்பு பாருங்க, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த சூளை அவளுக்கு நன்மைதான் செய்தது, தீமை ஒன்றுமே செய்யல. இல்லையா? அவருடைய கட்டுகள் அருந்து போயிற்று. கட்டப்பட்டவர்களாய் தூக்கி உள்ள போட்டாங்க, கட்டுகள் அருந்து போயிற்று. விடுதலையோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையா இருந்தாலும் அவைகளும் உன்னுடைய விடுதலைக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வெளியில கிடக்கும் போது கட்டப்பட்டவன், நெருப்புக்குள்ள போன பிற்பாடு விடுதலையாக்கப்பட்டவன். உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்படுகிற எல்லா போராட்டங்களிலும் நமது விடுதலைக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய உயர்வுக்காக தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. தீமைக்கென்று எந்த பகுதியும் உங்களையோ என்னையோ அழிக்க அதற்கு முடியாது. அல்லேலூயா. நம்மை கொன்று போட அதற்கு முடியாது. அல்லேலூயா. இப்ப தேவன் பெரியவர் என்கிற இந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நடந்த விஷயம் பாருங்க. இந்த ராஜா உள்ள சொல்றான், நம்ம 3 பேரை தானே போட்டோம். வாசிக்குமா அதை? அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. பாருங்க, இந்த 4வது ஆளை குறிச்சும் தெளிவா சொல்றான். இந்த 4வது ஆளுடைய சாயல், வாசிக்குமா, தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமென். அவன் மனுஷன் அல்ல. அல்லேலூயா. தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று ராஜா சொன்னான். அப்படி சொன்னவன் அடுத்த வசனத்துல வாசித்து பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து. எப்படி வந்தான்? அவனை தூக்கி நெருப்புல போடப்பட்டவன், தூக்கி கொண்டு போனவர்கள் அக்கினி உக்கிரகத்தினாலே மரித்து டெட் பாடியா கிடக்கிறான். அவன் எல்லா
கவச உடைகளையும் சேஃப்டி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு போய் செத்து கிடக்கிறான். இவன் எந்த சேஃப்டி ட்ரெஸ்ஸும் போடல. இவன் இந்த விஷயத்தை பார்த்தவுடன் உள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். இதை அவர் அறிந்து கொண்ட போது வாசல் அண்டைக்கு போனான். அந்த நெருப்பு அவனை ஒன்றும் செய்யவில்லை. அல்லேலூயா. எப்படி? நீங்கள் கடந்து போகிற போராட்டங்களில் தேவன் பெரியவர் என்கிற உண்மையான அறிவு உண்டானால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாதுகாப்பு உடைகள் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு இந்த ஜனங்களை, தேவதாசர்களை தூக்கி போட்டவன் செத்து கிடக்கிறான். ஆனால் இவன் நான்காவது ஆளை அவன் கண்டு அவன் யார் என்பதை சொல்லுகிறார். அவர் தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். இதை அவன் கண்ணால் கண்டவுடன் அந்த அக்கனின் உக்கிரங்கள் அவிந்து போகிறது. அல்லேலூயா. அவன் வாசல் அண்டைக்கு வந்து தான் சொல்றான். வாசிங்க, வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா? இப்ப அக்கினியின் வாசல், அவங்க அதாவது முன்னாடி போன வாசல் அண்டைக்கு கூட அவன் போகல, இங்கிருந்து தூக்கி போட்டான். ஆனால் வாசல் அண்டைக்கு வருகிறான். அந்த நெருப்பு இவர்களை ஒன்றுமே செய்யவில்லை. அல்லேலூயா. உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள், ஆமென், போராட்டங்கள், நெருக்கடிகள் நடுவிலே கர்த்தர் பெரியவர் என்கிற ஒரு உணர்வு, அறிவு, வெளிப்படுத்தல், வெளிச்சம் உண்டாகுமானால் அந்த நிமிஷத்தில் அக்கினியின் உக்கிரங்கள் அவிழ்ந்து போய்விடும். அல்லேலூயா. நீங்கள் வாசல் அண்டைக்கு போகலாம், அந்த நெருப்பு உங்களை ஒன்றுமே செய்ய. அல்லேலூயா. தேவன் பெரியவர் என்கிற அறிவு மட்டும் நமக்கு போதாது, அவரை நீங்கள் பெரியவராய் காண வேண்டும். அல்லேலூயா. அதான் முக்கியம். டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறோம், பிள்ளைகள் சொல்றாங்க, படிக்கிறாங்க, கரும்பு இனிக்கும் பாவக்காய் கசக்கும். அப்படி படிக்கிறவனுக்கு கரும்பு இனிப்பு பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாவிட்டால் எப்படி? நம்ம சும்மா கர்த்தர் பெரியவர்கிற அறிவை மட்டுமல்ல, உணர்வு பூர்வமாய் அதை ஏற்றுக்கொள்கிற, அதை காண்கிற, ருசிக்கிற ஒரு அனுபவத்தை வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் தான், ஆனால் ஒரு பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை. ஆமென். அவர் இது ஒரு உண்மையான ஒரு ஜீவிதம். இப்ப கர்த்தர் பெரியவர் என்கிற ஒரு காரியத்தை ஒரு மனிதன் எப்படி, எங்கே அவன் காண்கிறான்? வாசிங்கள். இதை கண்ட ஒருவன் சொல்லுகிறான். வாசிங்க, சங்கீதம் 68 அதிகாரம் 35 வசனத்தை வாசிக்கும் போது, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். கர்த்தரை பயங்கரமானவராய் கண்டான். எங்க? தாவீது எங்க கண்டான்? பரிசுத்த ஸ்தலங்களிலே. அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரியவர்கிற அறிவு மட்டுமல்ல, கண்கூடாய் காணக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்படி நீங்க அவரை பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களை எந்த பிரச்சனையும் ஒண்ணுமே செய்யாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இடத்துக்கு பிசாசு நம்மளை வர விடுவதே இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வர விரும்புகிறார். அந்த இடத்துல தான் பல பெரிய பெரிய மாற்றங்களை கர்த்தர் நமக்குள் செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் என்கிற அறிவு மட்டுமல்ல, நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கர்த்தரை பயங்கரமானவராய் பார்க்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நீங்க வரணும். பரிசுத்த ஜீவியத்துக்குள் வரும்பொழுதுதான் இந்த அனுபவங்களுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். ஆமென். இந்த இடம் குறித்து பாருங்க, தாவீது சொல்லும் போது சங்கீதத்தில் சொல்கிறார், இப்படியே உம்மை நான் பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் நான் கண்டேன். பாருங்க, அழகா சொல்றேன். இப்ப பரிசுத்த ஸ்தலத்திலே வாசிங்க, 63 சங்கீதம் 2 வசனம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த ஒரு ஆசை, ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. என்னுடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார்,
நானும் பரிசுத்தமாய் இருக்கணுங்கிற விருப்பம் நமக்கு உண்டாகணும். அதான் சொல்ல, இப்படியே உம்மை நான் பார்க்க ஆசையாயிருந்து. எப்படி எப்படி மேல வாசிக்கிறோம், அதிகாலமே உம்மை என்ன செய்கிறேன், தேடுகிறேன். காலைதோறும் அப்படி சமூகத்தை தேடுகிற, ஆசையோடு வாஞ்சையோடு தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அவர்கள் தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, காண்கிறார்கள். அல்லேலூயா. இதான் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மேன்மை. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அவன் வல்லமையை நான் கண்டேன், மகிமையை நான் கண்டேன் என்று சொல்லியிருக்கிறான். சங்கீதத்தில் வாசிக்கும் போது 68:35 பரிசுத்த ஸ்தலத்திலே நீர் பயங்கரமாய் விளங்குகிறீர் என்று சொல்லியிருக்கிறான். அப்ப நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் கண்கூடாய் கண்டு உணர்ந்து, ஆம் என் தேவன் பெரியவர் தான், அப்படி ஒரு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது சகல எதிர்ப்புகள், சகல போராட்டங்கள் மாறி ஜெயம், நன்மை உங்களுக்குள் வந்து சேரும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா, இயேசுவே நீர் என்றும் பெரியவரே, தெரியுமா அந்த பாட்டு? இயேசுவே நீர் என்றும் பெரியவரே, பாரினில் உமக்கொப்பாய் தேவனுண்டோ. இயேசுவே நீர் என்றும் பெரியவரே, பாரினில் உமக்கொப்பாய் தேவனுண்டோ. தேவன் பெரியவர், அந்த ஒரு அறிவு உண்டாயிருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையான ஒரு கரம் உங்களோடு இருப்பதை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நீங்க படிக்கும்போது பழைய நாட்களிலே ஊழியம் செய்ததான ஊழியர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற பொற்பட்டத்தை தங்கள் நெற்றிகளிலே கட்டி கொண்டவர்களாக ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான பரிசுத்த வாழ்க்கை அவனுக்கு இருந்திருக்க சந்தர்ப்பமே கிடையாது. ஆனால் அது ஒரு நிழலா இருக்கிறது. உண்மை பொருள் இங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அவங்க எழுத்தின்படி என்ன செய்தார்கள், ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட தகடுகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற அந்த எழுத்துக்களை முத்திரை வெட்டாக வெட்டி இள நீல நாடாவினால் கட்டி கொண்டார்கள். நம்முடைய சிந்தை பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, இளநீல நாடா என்பது தேவனுடைய தூய்மையான அன்பை காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு காரியங்கள் இணைந்து வரும் பொழுது அவர்கள் செய்த அந்த ஊழியத்தை குறித்து படிக்கிறோம். பென்யமீனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் பீறுகிற ஓனாய். ஆனால் மோசே செய்த ஊழியத்தின் நிமித்தமாய் அவன் தலையெழுத்தை அழித்து புதிதாய் எழுதுகிறான். அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். வாசிங்க, உபாகமத்தில் படிக்கிறோம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பென்யமீன் வாசிங்க. உபாகமம் 33 குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். பாத்தீங்களா, கர்த்தருக்கு பிரியமானவன். அவங்க அப்பா சொல்றாரு, இவன் பீறுகிற ஓனாய். நான் கூடயே இருந்து பார்த்திருக்கிறேன், இவன் இப்படிதான், இவன் திருந்தவே மாட்டான். ஆனா மோசே இந்த கோத்திரத்தினுடைய கற்களை தன் மார்பதக்கத்திலும் தோல் துண்டுகளிலும் வைத்து ஊழியம் செய்தபடியினால் அவன் அழித்து எழுதுகிறான், இவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட இந்த ஊழியத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம்ங்கிற பொற்பட்டத்தை நெற்றியிலே கட்டிக்கொண்ட மனுஷனுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குமானால், அல்லேலூயா, பரிசுத்தமாக நம்முடைய சிந்தனைகளை பாதுகாத்து கொண்டு முன்னேறும் போது கர்த்தருடைய பலத்த கரம் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. நமக்குள்ளே சில தரிசனம் உருவாக்கப்பட வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. உங்களுக்கு வெளியே அல்ல, உங்களுக்கு உள்ளே. அல்லேலூயா. இதான் இந்த உண்மையான தரிசனம். இந்த தரிசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும்.
ஆகவேதான் கலாத்தியர் 3:5 படிக்கிறோம், உங்களுக்குள்ளே ஆவி அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்கிறவர். உங்களுக்குள்ளே அற்புதம், உங்களுக்குள்ளே தரிசனம், அல்லேலூயா, உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தல், உங்களுக்குள்ளே. இந்த இடத்துல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாற்றப்படுகிறது. பரிசுத்தத்தை நாடி தேடி ஒப்பு கொடுத்து ஜீவிக்க 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 நம்முடைய சுபாவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் ஜீவிக்கிற அநேகருடைய ஜீவியத்தில் பழைய கோபம் இன்னும் என்ன செய்யல, என்ன பிரயோஜனம்? உங்களுக்குள்ளே அற்புதங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. வெளியில் ஏற்படுற அற்புதத்தை கண்டு ஆஹா ஓங்கிறோம், அதை காட்டிலும் முக்கியம் உங்களுக்குள்ளே நீ மாறணும். அல்லேலூயா. நம்முடைய சுபாவங்கள் மாறணும். அதான் சொல்றாரு, உங்களுக்குள்ளே ஆவியை அளித்து உங்களுக்கு உள்ளே அற்புதங்களை செய்கிறவர். இந்த பெரிய தேவன் இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனத்துக்குள்ளே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். இந்த சுபாவங்கள் மாற்றப்படும் போதுதான் இந்த தரிசனம் நமக்குள்ளே வெளிப்படுகிறது. அப்பதான் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. இல்லவிட்டு அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் இந்த பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் கவனமாக முன் சென்று காணப்பட வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் தானாக செய்து கொள்ள முடியாது. மனுஷனுடைய ஒப்பு கொடுத்தலும் சமர்ப்பணமும் தேவனுடைய கிரியும் இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் பரிசுத்தவானாய் மாற முடியும். அல்லேலூயா. தேவனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் ஒருபோது பரிசுத்தவானாய் மாற முடியாது. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களை பரிசுத்தவானாய் கர்த்தர் மாற்றவும் முடியாது. இந்த அர்த்தம் என்ன? மனிதனும் ஸ்தோத்திரம் தேவனும் ஒன்றிணைந்து ஒரு உடன்படிக்கைக்குள் கடந்து வந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு போனா என்ன செய்யாது, அங்க இணங்கு. அது அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் இணங்குதல் என்பது அவருடைய உறவு, அவருடைய உன்னத அனுபவம் எனக்கு தேவை. அவருக்கு அது பிடிப்பதில்லை, எனவே அது எனக்கும் வேண்டாம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத பரிசுத்தம் உள்ள தேவன், சுத்த கண்ணுடையவர். எனக்கும் அவ்விதமாகவே இருக்கட்டும். அல்லேலூயா. இதுதான் இணங்குதல். இன்னைக்கு அநேகர் இந்த தேவனுடைய வல்லமையின் பகுதியை பார்க்க முடியாம போற காரணம், கர்த்தரோடு அட்ஜஸ்ட் பண்ணி போக விரும்புறீங்க. சில காரியம் சொல்லுவாங்க, சில பிரச்சனை வரும்போதெல்லாம், நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், பைபிளை தூக்கிட்டேன், நான் பழைய ஆளா இருந்தா என்ன அர்த்தம்? அவங்க இன்னும் என்ன செய்யல, அட்ஜஸ்ட் பண்ணதான் அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கை ஓடுது. இணங்குதலில் அவங்க வரவே இல்லை. அல்லேலூயா. இணங்குதல் என்பது முழுவதுமாய் மரித்த அனுபவம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இணங்குட எரேமியா சொல்கிறான், கர்த்தரை எப்படி பார்க்கிறான் பாருங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா. இந்த உறவுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த இணங்குதல் நமக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன நடக்குது தெரியுமா? வாசிங்க. இந்த உறவுகளில் ஒரு மகிமையான காரியங்கள் நடக்கும். வாசிங்க. பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். பாத்தீங்களா? இணங்குதல் பெரிய குற்றங்களையும் என்ன செய்யும்? நீங்க இணங்கிட்டீங்கன்னா உங்கள் மேல் உள்ள எந்த குற்றம் குறைவுகள் ஒன்றுமே அங்க இருக்காது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எல்லாவற்றையும் உங்களை விட்டு அகற்றி உங்களை நீதிமானாய் மாற்றி பரிசுத்தவானாய் மாற்றி தம்மோடு ஒன்றாய் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. குற்ற உணர்வுகள், அந்த நல்மனசாட்சியின் கேடுகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் இணங்குனா. அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இணங்குங்க, கர்த்தரோடு ஐக்கியப்படுங்க. அங்கதாங்க மாற்றமே உண்டாகும். நம்ம இன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போறோம். பிடிக்காம எல்லாம் மனப்பூர்வமா அல்ல, சரி வந்துட்டோம் ஏற்றுக்கொண்டுட்டோம் என்ன பண்றது போட்டோம், அப்படி அல்ல.
இணங்கி பாருங்கள். வசனத்தோடு, வார்த்தைகளோடு, பரிசுத்த ஆவியானவரோடு இணங்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் உண்டு, நல்ல வயசுலையும் அனுபவத்திலும் பெரிய ஆள், உடம்பு நல்ல பெரிய உடம்பு. அவருக்கு வயசு எப்படி 90 இருக்கும். அவங்களுக்கு ஒரு அங்கிள் முறையில் உள்ளவர். அவர் சொல்கிறாரு, டே பிரபு, வயசாகும்போது உண்டாகிற கஷ்டம் எல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுன்னார். என்னங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர்ண்ணே. பக்கத்தில் செல்ஃபோன் இருக்கும், ஃபோன் ஈஸி சேர்லையோ மற்ற சேர்லையோ ஃப்ரீயாக உட்காந்துருப்போம், அந்த எலும்பி அந்த ஃபோன் எடுத்து பேசுறதுக்கு முடியாது. இதுதான் வயசாகும்போது உண்டாகிற சரீரம் ஒத்துழைக்காதுடா அப்படின்னார். நமக்கு இந்த அனுபவத்துக்கு இன்னும் வரல, நமக்கு என்ன சொன்னாலும் என்ன செய்யாது. அப்படிங்களா பாஸ்டர் கேட்டுக்கிட்டேன். அவர் சொன்னார், ஒரு முறை அவங்களுக்கு உடன் ஊழியர்கள் என்ன செய்தார்கள், அவருக்கு தேவையான எல்லா சாப்பாடும் டேபிளில் வச்சுட்டு பாஸ்டர் இந்த மாதிரி விசிட்டிங் போகிறோம், நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க பாஸ்டர்னு பக்கத்தில் மிக அருகிலே வச்சுட்டு போயிட்டான். அவர் சொல்கிறாரு, நான் கொஞ்சம் முடியலன்னு சொல்லி பெட்டில் படுத்தேன், நான் எழும்பி உட்கார்ந்து அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட எனக்கு முடியல, ரொம்ப சரீரம் களைச்சி போச்சு, ஒரு பக்கம் பசி வேற இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏசப்பா யாராவது அனுப்புங்கப்பா, எனக்கு சாப்பாடு ஒன்றுக்கு எடுத்து பரிமாறி கொடுத்து இந்த கை கழிவுறக்கு உதவி செய்ய யாராவது அனுப்புங்கப்பா என்று மனப்பூர்வமாய் சொல்லிட்டு அப்படி சோத்திரம் சேர்ந்தது. கதவு திறக்கிற சத்தம் கேட்டது, திரும்பி பார்த்தாங்க. ஒரு நல்ல பசி, யார் என்னதுன்னு தெரியல. பாஸ்டர் பிரைஸ் லார்ட் என்று சொல்லி உள்ளே வந்தாங்க. அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. துண்டு எடுத்து கொடுத்து உட்கார சொல்லி சாப்பாடு போட்டு கொடுத்து என்னென்ன கூட எல்லாம் கொடுத்து ஒரு சில பழமும் கையில் கொடுத்து கை கழுவ தண்ணியும் கொடுத்து எல்லாம் திரும்ப வச்சுட்டு அவருக்கு பசி அடங்கின பிற்பாடு சொன்னார், நீங்கள் யார், எங்கிருந்து, உங்கள் பேர் என்னன்னு கேட்க திரும்பினார். பெரிய வெளிச்சமாய் மறைந்து போனார்கள். அவர் சொன்னார், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. நீங்க தேவனோடு இணங்குங்க, கர்த்தர் பெரியவராய் இருப்பார். அல்லேலூயா. எந்த நிலையிலும் புருஷன் உதவி செய்ய முடியாத நிலையில கர்த்தர் வந்து உதவி செய்வார். அல்லேலூயா. அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயம், லைஃபே ஆச்சரியமா இருக்கும். இதுதாங்க கிறிஸ்தவம். தேவன் பெரியவர், மிகவும் பெரியவர். இந்த பெரிய தேவனை நீங்கள் முதலாவது அறியணும், இரண்டாவது கண்கூடாய் பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த அறிவிலிருந்து உங்களை யாருமே விளக்க முடியாது. அல்லேலூயா. இதை பிசாசு நல்லா அறிஞ்சிருக்கிறான். எனவே இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க வரவோ அவரை அப்படி நிலையில பார்க்கவோ அவன் விரும்புறதில்லை. ஏன்னா அப்படி அவன் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இவன் தந்திரங்கள் ஒன்று உங்கள்கிட்ட என்ன செய்யாது, பலிக்காது. எவ்வளவு பேர் பிரச்சனை வந்தா அட போடா கர்த்தர் பார்த்து, அவனை கலங்க பண்ணவே முடியாது. எதற்கும் அவன் அசர மாட்டான். ஏன்னா அவன் என்ன செஞ்சிட்டான், தேவனை பரிசுத்த ஸ்தலத்திலே பயங்கரமானவராய் பார்த்துட்டான். இனி ஒன்று நம்முடைய வேலை என்ன செய்யாது, பலிக்காது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து வாசிங்க. பைபிளை படிக்கும்போது ஏசாயாவின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி. பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். எங்கள் சத்துருக்கள் என்ன செய்தார்கள், பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்தார்கள், மிதித்து போட்டார்கள். பாருங்க, இந்த பரிசுத்த ஸ்தலத்தை சத்துருக்கள் வந்து மிதிக்கிறாங்க. இது நீங்க இடம் கொடுக்காம இந்த வேலையை பிசாசு செய்யவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. உங்களுடைய சிந்தைகள் எப்படி இருக்கு, நாம் பார்க்கிற காரியங்கள், படிக்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள் எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட பிசாசு விரும்புகிறான். அல்லேலூயா. அதுதான் அவனுடைய எய்ம். தெரியும், இவன் உள்ள வந்துட்டா பரிசுத்த ஜீவியத்திற்காக ஏங்கி தவித்து
அதிகாலையில் எழும்பி ஜெபித்து வந்தானா உள்ள வந்துருவான். உள்ள வந்து கர்த்தருடைய வல்லமை என்ன, அதிகாரம் என்ன, அந்த பயங்கரமான தேவனை ஒரு முறை பார்த்துட்டா போதும், இவன்ட்டு நம்முடைய ஒன்றுமே பலிக்காது, அந்த இடத்துக்கு அவன் வர விடக்கூடாது என்று கர்த்தர் சொல்றார். நீ என்னோடு இணங்கு, என்னுடைய வார்த்தைகளோடு இணங்கி வா, பரிசுத்த ஆவியானோடு இணங்கி ஒப்புக்கொடு, நான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு போறேங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள் சங்கீதம் 74 அதிகாரம் வாசிங்க. 4 வசனத்தில் வாசிக்கும் போது, இவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை மிதிப்பது மட்டுமல்ல, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். பாத்தீங்களா, கொடிகளை வந்து போனதற்கு அடையாளமாக ஒரு கொடி என்ன செய்யறாங்க, நாட்டுறாங்க. நான் வந்துட்டேன், உள்ள வந்திருக்கிறேன். நீங்க மேரேஜுக்கு போறீங்க, நீங்க வந்துட்டு போனதுக்கு என்ன அடையாளம்? வீடியோவில் ரெக்கார்ட் இருக்கு. ரெண்டாவது என்ன செய்வாங்க, நீங்க கொடுக்கிற கிஃப்ட், நீங்க கொடுக்கிற பணம், இதெல்லாம் என்ன செய்யாங்க, எழுதப்படும். அதான் வந்திருக்கிறார் அவரு. இதை போல இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பிசாசு உள்ள வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளமாக கொடிய வைக்கிறான். அப்போ இந்த பரிசுத்த ஜீவியத்தை குறித்து நமக்கு எவ்வளவு எச்சரிப்போடு கவனமா இருக்க வேண்டிய நாம் அதை ஒரு அற்பமா எண்ணி விட்டு விடும் போதுதான் இவ்வளவு வேலைகளையும் பிசாசு உள்ள செஞ்சிடுவான். அல்லேலூயா. சில குடும்பத்தில் பாருங்க, ஒரு பிரச்சனை உள்ள வந்துட்டு போச்சுன்னா 2 மாசம் ஆகும் புருஷனும் மனைவியும் பேசுறதுக்கு. சரியா ஜெபிச்சு பாடி ஆவில் நிறையறதுக்கு 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும். இதான் கொடி நாட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க திரும்ப அந்த இடத்துக்கு வர்ற கதறி அழுது ஒப்பு கொடுத்து தன் குற்றங்களை அழுது அறிக்கையிட்டால் ஒழிய அந்த இடத்துக்கு நீங்க வரவே முடியாது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஜீவியம் தாங்க முக்கியம். வெள்ளை துணி போடுறதல்ல, பரிசுத்த வாழ்க்கை, சிந்தையில பரிசுத்தமாயிருங்கள். அதான் சொன்னேன், பழைய ஏற்பாடு நாட்களில் கர்த்தருக்கு பரிசுத்தவங்கிற பொற்பட்டத்தை தன் நெற்றியில் கட்டிக்கொண்டு ஜீவித்த அவர்கள் பீறுகிற ஓநாயை கர்த்தருக்கு பிரியமானவனாக மாற்ற முடியுமானால், உன் சிந்தை பரிசுத்தமா இருக்குமானால் நீங்களும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஃபேமிலி தெரியும், அவங்க சர்ச்சைக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சிஸ்டர் டீச்சர் நம்ம சண்டே ஸ்கூல்ல எடுப்பாங்க. இப்போ அவங்க அண்ணன் சொன்னாரு, இப்போ நீ சர்ச்சுக்கு போ, நான் உன்னை ஒரு ஹிந்து ஒரு ஆளுக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுப்பேன், அவன் பக்கா ஆட்களாக இருப்பான், பார்த்துக்கோ, ஒன்றுமே நடக்காது பாருன்னார். பாஸ்டர் இப்படி சொல்றாரு, நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரியவர் அல்ல, மிகவும் பெரியவர். அல்லேலூயா. அவனையும் கர்த்தர் கொண்டு வருவார் என்று சொன்ன முதல் நாள் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, இன்னோட முடிஞ்சது. இந்த சர்ச்சை என்ன செஞ்சிடணும், மறந்துடணும். பைபிள்லாம் கிழிச்சு போட்டார். அவங்க ஜெபம் பாத்ரூமில் தான், ஒரு ஓட்ட பக்கெட்டை வச்சுருவாங்க, தண்ணி திறந்து விட்டுருவாங்க, டப்பட்ட சத்தம் கேட்கும், இயேசுவே அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க ஜெபம். உள்ள ஜெபிக்க விட மாட்டார். விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. 3 வாரங்களில் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கிட்டார். அல்லேலூயா. அவனுடைய ஆத்துமாவை நரகத்தில் கொண்டு போய் போட்டு, இதாண்ட அவன் இடம், உனக்கு இந்த இடத்துக்கு வேணுமா என்னன்னு கேட்டார். திரும்ப கொண்டு விட்டாரு. காலையில் எழுமணுன்னு, இன்னைக்கு கோயிலுக்கு நானும் உங்க கூட வர்றேன், வா போலான்னார். அல்லேலூயா. கோயிலுக்கு வந்தார், ரட்சிக்கப்பட்டாரு. எல்லா பிளானும் தவிடுபடியாக மாறி போச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிந்தை பரிசுத்தமாக இருக்குமானால் தேவனை வல்லமை உடையவராக, ஆமென், அவருடைய வல்லமையை நீங்கள் பகுதியை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களை எந்த பகுதியும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, பைபிளை வாசிக்கும் போது இந்த 2 காரியங்கள் நடக்குமானால் இன்னும் 2 பகுதிகளை நம்ம லைஃப்ல இருந்து பிசாசு வெளியே கொண்டு போயிடுவான். அது 2 காரியம் என்ன வாசிங்க. ஒன்று, சங்கீதம் 74 அதிகாரம் 9 வசனத்தில் அங்க படிக்கிறோம், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். ஒரு பரிசுத்தவானுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியின்படியும் எழுத்தின்படியும் சில அடையாளங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த அடையாளங்களை எல்லாம் பிசாசு அழிச்சிடுவான். கோயிலுக்கு வந்து போறது தான் இருக்கும், வேற அடையாளம் ஒண்ணுமே அவங்க லைஃப்ல சொல்லிக்கொள்ற மாதிரி
சிந்தனையில, வார்த்தையில, கேள்வி ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இரண்டாவது நம்முடைய அடிச்சுவடுகள். வாசிங்க, புலம்பல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கள் அடிச்சுவடுகளை காணோம். வாசிங்க, புலம்பல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள். அடிச்சுவடுகள் என்பது சாட்சி உள்ள வாழ்க்கையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஒரு சாட்சி இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் மத்தியில் ஒரு சாட்சி இருக்க வேண்டும். எங்க அப்பா ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டார்னு பிள்ளைகள் சொல்லணும். சொல்லுவாங்களா? அம்மா மாதிரி சொல்லுவாங்க. காலையில் பிள்ளைகள் எழுப்ப சொல்லுவாங்க, அம்மா காலையில் 5 மணிக்கு எழுப்பிவிடு, படிக்கணும். சரிம்மா. இவங்க 5:15 எழுப்புவாங்க. அம்மா எந்திரி, டைம் ஆச்சு. எப்படி எழுப்புவீங்க? கரெக்டாக மணி 5:15 ஆச்சு, எலும்பு. அப்படி சொல்ல மாட்டோம். மணி 6 போகுது, எலும்பு, சீக்கிரம் எலும்பு எலும்பு. அவ எலும்பு உட்காந்து, மணி 5:15 தான் ஆச்சு, ஏண்டி இப்படி போய் பேசுற? கோயில போய் ஒரே குதிக்கிற, ஆடுற, வாயை திறந்தா பொய்யா பேசுற. யோசிப்பால யோசிக்க மாட்டாளா? நீங்க எப்படி போய் எழுப்புறீங்க? பரிசுத்த வாழ்க்கை உள்ள கடந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேரு கூட வராது. அல்லேலூயா. எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம் வாழ்க்கையில. பொய் சொல்றோம். பொய் தானே? பொய் தானே? 5 மணிக்கு 6 மணின்னு சொல்ற எழுப்பது பொய்யா? பொய் இல்லையா? எப்படி பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டால் எப்படி நீங்கள் பொய் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க. தேவனை வல்லமை உடையவராய் காணக்கூடிய இடம் இந்த பரிசுத்த வாழ்க்கை. இந்த இடத்துல தான் பிசாசு நம்மளை என்டர் பண்றவே விட மாட்டேங்கிறான். அவன் உள்ளேயே போகக்கூடாது. வெளியில கடந்துட்டு என்ன செய்யட்டும், கர்த்தர் நல்லவர் பெரியவர்னு கத்திட்டு கிடக்கட்டும், அதை பத்தி விஷயமே இல்லை. உள்ள வந்துடக்கூடாது, அவன் பார்த்துடக்கூடாது சில விஷயத்தை. உண்மைதான், கர்த்தர் பெரியவர் தான் என்று அவன் அறிந்திடக்கூடாது. அறிஞ்சிட்டா நம்ம ஒன்றும் பலிக்காது. அவன் அந்த இடத்துக்கு விட்டுறாத. ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு கிரியைகளில் நம்ம பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். இல்லையா? நீங்கள் எப்பேற்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவம் நமக்கு தேவை. ஒரு நாளும் நம்முடைய ஜீவியத்தில் இந்த பரிசுத்த ஜீவியத்தை ரொம்ப கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்க இருந்துதான், அதுதான் ஒரு, நான் சொல்றேன், பரிசுத்த வாழ்க்கை தான் ஒரு பவர் ஸ்டேஷன். அங்கிருந்து தான் கர்த்தர் வல்லமையை நமக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த வல்லமையின் பகுதிக்குள் நீங்கள் வரக்கூடாது என்பது சாத்தானுடைய விருப்பம். இந்த பரிசுத்த ஜீவியத்தை குறித்து ஏன் இப்படி சொல்றாருன்னா, இந்த பரிசுத்தத்தை கொண்டுதான் கர்த்தர் உங்களோடு பேச முடியும். அல்லேலூயா. வாசிங்க, சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களிகூறுவேன். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு என்ன செய்தார்? நீங்கள் பரிசுத்தம் இல்லாவிட்டால் தேவ சத்தம் கேட்க முடியாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தமா இருக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். என் சிந்தனை எப்படி இருக்கிறது, என் வார்த்தை எப்படி இருக்கிறது, என் செயல் எப்படி இருக்கிறது, என் நடக்கை எப்படி இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். அடுத்தது படிக்கிறோம், சங்கீதம் 89:35 வாசிங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். பாத்தீங்களா? பரிசுத்தத்தை கொண்டு பேசுகிறார், பரிசுத்தத்தை கொண்டு என்ன செய்கிறார்? ஆணையிடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை நான் அப்படி தருவேன், நான் அப்படி செய்வேன் கர்த்தர் தெளிவா சொல்லுவார். இப்படிப்பட்ட நிறைய ப்ராமிஸ் எல்லாம் கர்த்தர்ட்ட இருந்து நீங்க வாங்கணும்னு சொன்னா நீங்கள் பரிசுத்தவானா ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கதான் கர்த்தர் பயங்கரமானவராய் இருக்கிறார். அந்த இடத்துல வந்து நின்று கர்த்தரை ஒரு பார்வை பார்த்துட்டீங்கன்னா நீங்க லைஃபே மாறி போயிடும். அல்லேலூயா. ஆமென். உங்களை கையில பிடிக்க முடியாது. எல்லாம் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் தான் உண்டாயிட்டு இருக்கும். கர்த்தரால கூட அவரால் முடியாது ஒன்றுமே இல்ல. ஆழமாய் கர்த்தரை விசுவாசிப்பீர்கள். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அப்ப இந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளதான் நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் இவ்வளவு காரியங்களையும் செய்வார். அல்லேலூயா.
எனவே தான் பைபிளை வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை பார்க்கவே முடியாதியா, தரிசிக்கவே முடியாது. அப்ப இந்த பரிசுத்த வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. இதுல தான் கர்த்தர் நம்மை கொண்டு நம் மூலமாக நமக்காக பல காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள என்ட்ராயிட்டு அங்க இருந்து தேவனை நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணம், நினைவு, வார்த்தை எல்லாம் கர்த்தர் தம்மை போல மாற்றிடுவார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வாழ்க்கை குறித்து கவனமாக இருங்க. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் முன்னேறி கொண்டே இருங்கள். பரிசுத்தமாய் வாசிக்கணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தாவே, இந்த நாளில் என்னுடைய நினைவுகளில், என்னுடைய வார்த்தைகளில் ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்க ஆரம்பிங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிங்க. அந்த ஒரு சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருந்துச்சுன்னா இந்த பரிசுத்த அனுபவத்துக்குள் வந்துடலாம். அல்லேலூயா. எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், நல்ல வல்லமையா பயன்படக்கூடிய மனுஷர். கடையில் கடைக்கு போயிட்டு வருவார், வந்துட்டு ஜோம் பண்ணுவார். நான் பாஸ்டர், என்ன நீங்கள் கடைக்கு போயிட்டு வந்தால் ஜோம் பண்ணுறீங்க, காய்கறிக்கு போய் வாங்கிட்டு வந்தால் ஜோமிக்கிறீங்க, மீன் வாங்கிட்டு வந்தால் ஜெபிக்கிறீங்க, என்ன பாஸ்டர் ரகசியம்? இல்லைடா, நான் போனேன், என்னுடைய வார்த்தைகள்லையோ, கிரியைகள்லையோ, உணர்வுகள்லையோ, பார்வைகள்லையோ கர்த்தர் துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. எனவே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் என்னை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளுங்கப்பா என்று ஜெபிக்கிறேன். எனக்கே தூக்கி வாரி போடுச்சு. அட கடவுள், இப்படி நம்ம செய்கிறது இல்லையே. நமக்கு சுத்திகரிப்பு கூட்டம் எப்போ வைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அன்னைக்கு தான் இந்த காரியம் செய்வோம். நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு கிணறு இருக்கு. கிணற்று தண்ணியில் எடுத்து நீங்கள் குடிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, சமைக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிணத்தை கிளீன் பண்ணுற போது பக்கத்தில் போய் நின்று பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ இலைகள் அழுகி உள்ள போய் அந்த நாற்றம் சகிக்க முடியாது. அட, இந்த தண்ணியா நான் குடித்தேன்? ஆமாம் ஆமாம், அதுதான் குடித்தேன். சூப்பராக இருந்துச்சா? அதுதான் குடித்தேன். சுத்திகரிப்பு நமக்கு தேவை. அல்லேலூயா. நல்லா தான் இருக்கிறோம், அவ்வளோ குழப்பம் இல்லை, அப்படி பேசாதீங்க. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிங்க. கர்த்தாவே, இந்த நாளில் என்ற வார்த்தைகளில், என்ற கிரியைகளில் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜெபிங்க ஐயா, 10 நிமிஷத்துக்கு ஜெபிங்க. இந்த சுத்திகரிப்பை நீங்க விரும்பிட்டீங்கன்னா, அதான் பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க நான் ஆசையாயிருந்த அந்த ஆசை வரணும். பரிசுத்தமா இருக்கணுமே, நம்மோடு பேசணும் ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே. நான் ஒளிந்து வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணேன். கர்த்தாவே, இயேசுவை நம்ம பார்க்காம ஒளித்துன்னு வரமாட்டேன். இது அழைப்பு இருக்கு, அதெல்லாம் 2வது விஷயம். நாம பார்க்கணும் ஆண்டவரே. காட்சி கொடுப்பீரா? ஒரு தடவை கொடும் போதுன்னு 7 முறை கர்த்தரை நான் பார்த்தேன், இதே மாம்ச கண்ணில். அதுக்கப்புறம் தான் வெளியில் புறப்பட்ட ஊழியத்துக்காக வந்தேன். அல்லேலூயா. எந்த நிலையிலும், இன்றைக்கும் எந்த கஷ்டத்திலும் ஒரு நாளும் சோர்ந்து போனதில்லை. கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. இப்ப தேவத்தை பார்க்கவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் சொல்லுங்க. கர்த்தர் விரும்புகிறதான நீங்க சுத்தமாக தான் இருக்கீங்க. கிணத்து தண்ணி போல மேலே தண்ணி சுத்தமாக தான் இருக்கு, கீழே தான் அழுக்கு கிடக்கு, கீழே தான் அசடுகள் அழுங்கி கிடக்கு. சுத்தமாக தான் இருக்கிறோம். ஜீவியத்தை சரியாய் பரிசோதித்து பாருங்க. இருதயம் சுத்தமாக இருக்குமானால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஸ்டான்ஸா பாடுவோம். விசுத்தியை திகைச்சு நாம் ஒருங்கி நிற்காம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதற்காக அர்ப்பணிங்க. கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஜீவியத்துக்குள் பிசாசு வரவோ, அதை மிதிக்கவோ, அதை தீட்டுப்படுத்தவோ, அடையாளத்தை நாட்டவோ நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் 5 நிமிஷங்கள் எல்லாரும் மனங்கள் படிங்க பார்ப்போம். இந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு மொக்குமுடைய உறவு ஆண்டவரே, இதை நான் கனப்படுத்துவேன், இதை நான் நேசிப்பேன், கண்மணி போல நான் அதை பாதுகாத்துக் கொள்வேன் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஜீவியத்துக்கு எதிராய் எழும்புகிற, கிரியை செய்கிற எல்லா எண்ணங்களையும் நான் கீழ்ப்படுத்தி அழித்து போடுவேன். இந்த பரிசுத்த ஜீவியம் காக்கப்படட்டும் ஆண்டவரே. எனக்கு முக்குள்ள உறவு ஒரு நாளும் நஷ்டமாய் போக நான் விட மாட்டேன். ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள் ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. விசுத்தியை திகைச்சு நாம் ஒருங்கி நிற்காம், பிரியன் வருவதின் தாமசம் ஏற இல்லா. விசுத்தியை
திகச்சுனா. கை தட்டி பாடுங்க பாபு, கண்களை மூடுங்க. வருவதில் தாமசம் நேரையில்லா தந்தை வாக்தத்தங்கள் பலதும் நிறைவேறுந்தே ஒருங்கீடாம். தந்தை வாக்தத்தங்கள் பலதும் நிறைவேறுந்தே ഒരുങ്ങിടാം വിശുദ്ധിയെ തികച്ചു നാം ഒരുങ്ങി നിൽക്കാം പ്രിയൻ വരുവതിൽ താമസം ഏറെയില്ല യുദ്ധങ്ങൾ ശ്രാമങ്ങൾ ഭൂകമ്പം പല വ്യാധികളാൽ ജനം നശിച്ചിരുന്നു യുദ്ധങ്ങൾ ശ്രാമങ്ങൾ ഭൂകമ്പം പല വ്യാധികളാൽ ജനം നശിച്ചിരുന്നു രാജ്യം രാജ്യങ്ങളോട് എതിർപ്പ് തുടങ്ങിയല്ലോ ഒരുങ്ങിടാം രാജ്യം രാജ്യങ്ങളോട് എതിർപ്പ് തുടങ്ങിയല്ലോ ഒരുങ്ങിടാം വിശുദ്ധിയെ തികച്ചു നാം താമസം ഏറെയില്ല വിശുദ്ധിയെ തികച്ചു നാം ഒരുങ്ങി നിൽക്കാം പ്രിയൻ വരുവതിൽ താമസം ഏറെയില്ല വാഗ്ദത്തങ്ങൾ പലതും നിറവേറുന്നേ ഒരുങ്ങിടാം തന്റെ വാഗ്ദത്തങ്ങൾ പലതും നിറവേറുന്നേ ഒരുങ്ങിടാം. ஹல்லேலூயா. பரிசுத்த ஜீவியத்தை குறித்து நீங்கள் கவனமாயிருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருப்பதை நிச்சயம் உணர்ந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையில தைரியம் அதுதான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் நம்முடைய சத்துருக்களை நம்ம கையில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதன் பைபிளை படிக்கும்போது உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. நம்முடைய பாளையம் சுத்தமாயிருக்கட்டும். அதான் முக்கியமான காரியம். உன்னுடைய பாளையம் வாசிங்க 23:14 உபாகமம். தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. நம்முடைய பாளையம் நம்முடைய மனதும் நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், பேப்பர் ரீட் பண்ணும்போது கூட நியூஸ் பேப்பர் வாசித்தீங்கன்னா ஹெட்லைன்ஸை படிச்சுட்டு தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. திருப்பி திருப்பி படிக்க ஆரம்பிச்சா பரிசுத்த ஜீவியம் நஷ்டமாய் போயிடும். தேவையில்லாத, நான் ஒரு பரிசுத்தவான், தேவையில்லாத காரியத்தை விட்டு விலகி வெளியே வரணும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் மூக்கு நுழைக்கூடாது. அது என்னது அறியணும், அப்படி அது எதுக்கு நமக்கு? சபையா இருந்தாலும் சரி, எல்லாம் அறியணும்னு போகாதீங்க, இங்க பரிசுத்தமா ஜீவிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் கவனிக்க பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அது என்னது, அது எதுக்கு இதெல்லாம்? எல்லாவற்றையும் அறியணும்னு விரும்பினாலே நீங்கள் பரிசுத்தவானாய் மாறவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். இந்த கண்களும் செவிகளும் திறந்த வாசல், சகல குப்பை உள்ள ஏறி வந்துடும். அப்புறம் அது வெளியே ஏற்றது பெரிய கஷ்டமான விஷயம். தேவையில்லாத காரியங்களை விட்டு வெளியே வாங்க. ஒரு முறை ஒரு பாட்டி தாத்தாவுக்கு என்ன பண்ணாங்க, ஒரே ஜலதோஷம். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் ஒரு சின்ன பூச்சிக்கொட்டி இருக்கு. அதோடைய வேலை எல்லாவற்றிலையும் மூக்க நுழைச்சிட்டு இருக்கு. சாப்பிடாது, அது மோந்து பார்த்துட்டு வரும். அது ஒரு பழக்கம். குச்சி வச்சு எத்தனை அடி கொடுத்தாலும் அது கேட்காது. அப்போ இந்த தாத்தாவுக்கு முடியாத சந்தர்ப்பம் வந்த உடனே வயலில் போய் கொஞ்சம் நண்டுகள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு மேலே தட்டு போட்டு மூடியிருந்தாங்க. இந்த நண்டுகள் உள்ள இருந்து என்ன செஞ்சிச்சு, அங்கங்கே சுற்றிட்டு கிடந்த சத்தம், டக்கு டக்குன்னு சத்தம். அந்த பூனைக்குட்டி பார்த்துச்சு, இது என்னது, எனக்கு தெரியும் வீட்டுக்குள்ளே ஏதோ நடக்குது, என்ன மூடி வச்சிருக்கிறாங்க. மூடியை தட்டி விட்டாச்சு, இருந்த மூடியை தட்டி விட்டாச்சு. உள்ள பார்த்துச்சு நண்டு, என்ன கிட்ட போய் பார்ப்போம், பார்த்துச்சு ஒரு நண்டு கரெக்டாக மூக்க பிடிச்சிருச்சு. அது போக மாட்டேங்குது. அது எப்படி போகும்? நீங்களும் சரி, சபையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும், தேவையில்லாத மூக்கு நுழைச்சிங்கன்னா அள்ளி பிடிச்சிடும். அதுக்கு ரொம்ப கஷ்டம். ஐயோ, இந்த பாட்டி அடி அடிச்சாங்களே, கேட்கவே இல்லையே, போவே இல்லை. போய் கல்ல போய் தேய்ச்சி, அதில் போய் தேய்ச்சி பாதி நண்டும் சேர்த்து பாதி மூக்கும் போச்சு. என்ன பண்ண, ஒரே தலை தொங்க போட்டு நிற்குது.
நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்று. அங்கதான் தேவன்றிருந்து ஒரு வல்லமை உங்களுக்குள் பாய்ந்து வரும். அந்த வல்லமை தான் உங்களையும் என்னையும் அவரை போல மாற்றும். அல்லேலூயா. இல்லை விட்டு 50 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், பாஸ்டருக்கு வலது கை இடது கையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம், இதெல்லாம் 10 காசுக்கு பயன்படாது. கர்த்தருடைய உறவு தான் முக்கியம். அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர், நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியத்தில் 50 காரியம் நடக்கட்டுங்க, நீங்க எதுக்கு பாக்குறீங்க? உங்களுடைய டியூட்டி என்ன? வாங்க, ஆறாதீங்க, போயிட்டே இருங்க. பாஸ்டர் சொன்னா கூப்பிட்டு கேளுங்க. அது என்னது, அவங்க எதுக்கு வந்தாங்க, அங்க என்ன பிரச்சனை, உனக்கு எதுக்கு? உங்ககிட்ட 1008 பிரச்சனை இருக்கு, அதை நீ பாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஜீவியத்தில் ஒரு மனுஷன் எப்படி இறங்கி வருவது? வாசிங்கள், 2-3 விஷயங்களை வாசித்து முடிப்போம். முதலாவது காரியம், ஒரு மனிதன் பரிசுத்த வாழ்க்கைக்குள் கடந்து வரணும்னா, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனப்பூர்வம், உற்சாகம், இந்த 2 காரியங்கள் நமக்குள் காணப்பட வேண்டும். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களா. பரிசுத்த ஸ்தலம் கட்டப்பட உற்சாகமாக மனப்பூர்வமாக நிர்பந்தத்தின்படி அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு முழங்கால் போடுங்கன்னு என்ன சொல்றோம்? ஓ, இவர் வேற இப்படி முழங்கால் போட, சரி எழும்போம் அல்ல. மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு நீங்கள் செய்யாவிட்டால் அதில் ஆசீர்வாதமே நமக்கு இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனப்பூர்வம். எப்படி மனப்பூர்வம் வரும்? ஒரு ஆள் நமக்கு செய்த நன்மைகள், ஒன்றுமில்லாத நேரத்தில் நம்ம தூக்கி எடுத்து நிறுத்துற ஒரு மனுஷன் இருப்பான். ஆனால் அவருக்கு ஒரு காரியம் உதவி செய்யணும்னு சொன்னா மனப்பூர்வமாய் நாம் செய்வோம். அல்லேலூயா. பாவத்திலும் சாபத்திலும் ஜீவித்து நித்திய நரகத்துக்கு போயிருக்க வேண்டிய நம்மை திருத்தி மீட்டு ரட்சித்து தம்முடைய ஜீவனால், ஆமென், தம்முடைய இரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்து பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போகிற தேவன் மேல் நமக்கு ஒரு உண்மையான அன்பு வந்தாதான் மனப்பூர்வம் வரும். அல்லேலூயா. பாட்டு படிக்கிறோம், அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. அன்பு கூறுதல் என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியுமா? அன்பு கூறுதல் முக்கியமான ஒரு விஷயம். தேவன்கிட்ட அன்பு கூறுதல் ஒரு பெரிய ரகசியம். அது நேசிப்பது வேறு, அன்பு கூறுவது வேறு. இப்போ உதாரணமா, நீங்க ட்ரெயினில் போறீங்க, பாம்பே போறீங்க, ஒரு நாள் ஆகும், 1.5 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு கால்கிட்ட பழகுறீங்க, பேசுறீங்க. ஒரு காஃபி வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறீங்க. குட்டி பிள்ளைகள் இருந்தால் என்ன செய்றீங்க? ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கும்போது அவளுக்கு கொடுக்குறீங்க. அதோட இந்த உறவு என்ன செஞ்சது? கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். உங்க தவறு செய்யும் போது கண்டிக்க முடியுமா? முடியாது. இதான் நேசிப்பது. ஆனால் கர்த்தர் என்னை உங்களை நேசிக்கல, அன்பு கூர்ந்தார். வாசிங்க, எபேசியர்ல படிக்கும் போது, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. பாத்தீங்களா? வாசிங்க 28, எபேசியர் 5:28. அப்படியே புருஷர்களும் தங்கள் சொந்த சரீரங்களாக தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவரில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தேவன் சபையை என்ன செய்தார்? அன்பு கூர்ந்து. 25 வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அன்பு கூறுதல் அது பெரிய ரகசியம். இன்னைக்கு நீங்கள் மனைவிட்ட நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க சொல்லுங்க? நேசிக்கிறீங்களா, அன்பு கூறுறீங்களா? ஆண்கள் கேட்போம், என்ன செய்றீங்க? அன்பு கூறுதல் என்ன இருக்கு தெரியுமா? எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. இருக்குதா? இல்ல. ஆனாலும் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. இந்த பக்கத்துல எல்லாரும் பிடிச்ச மாதிரி இந்த பக்கம் இருக்காது. ஆனா என்ன செய்றீங்க? கஷ்ட நஷ்டங்களில் அன்பு கூர்ந்து அந்த அன்பை விட்டு விடாமல் அந்த அன்பு கூறுவதில் ஒரு உரிமை நமக்கு இருக்கிறது. பேசுறோம், செய்யாத எப்படி சொல்றோம்? இதே மாதிரி அன்பு கூறுற பிள்ளைகள்கிட்ட பேச முடியுமா? ட்ரெயின்ல போற பிள்ளைகிட்ட அப்படி செய்யாத சொன்னா போ அப்படிமா. அவ்வளவுதான். அன்பு கூறுதல உரிமை நமக்கு இருக்காது. அதனால ஆண்டவர் அன்பு கூர்ந்தார், நம்ம மேல் அவருக்கு உரிமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எத்தனையோ குறைவுகளை கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் பார்க்கிறார். கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து மனஸ்தாபப்படும் போது மன்னிக்கிறார். அல்லேலூயா.
அன்பு கூறுதல். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நிறைவுகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம். எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தரை அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. அப்படிதான் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். அப்ப இந்த அன்பு கூறுதல் நமக்குள்ள வந்தாதான் கர்த்தருக்காக கொடுப்பது, ஜெபிப்பது, இழப்பது எல்லாவற்றிலும் நமக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம், மனப்பூர்வம் உண்டாகும், உற்சாகம் நமக்கு வரும். கிறிஸ்துவ நிமித்தம் இருக்கிற பாடுகள், நிந்தைகளில் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த பரிசுத்த அனுபவத்துக்குள் வருவதற்கு செய்ய வேண்டிய முதல் பகுதி மனப்பூர்வம், இரண்டாவது உற்சாகம். இந்த ஒரு ஒப்பு கொடுத்தல் தான் நம்மை இந்த உன்னதமான பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நம்மை கொண்டு வரும். இரண்டாவதாக படிக்கிறோம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பரிசுத்த ஜீவியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று சமாதானம். வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்த ஜீவியத்தில் மிக முக்கியமான பங்களிப்பு சமாதானம். அல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நீங்கள் ஒரு நாளும் பரிசுத்தவானாய் மாற முடியாது. அல்லேலூயா. இல்லை பாஸ்டர் அவ அப்படி இப்படி, அதனால தான். எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் நேசிக்க தான் செய்யணும், அன்பு கூற தான் செய்யணும். அல்லேலூயா. மன்னிக்க தான் செய்யணும், ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இந்த சமாதானத்துக்கான ஒரு பகுதி உங்களோட குடும்பத்தில் முதலாவது ஆரம்பியுங்கள். அல்லேலூயா. இந்த சமாதானம் தான் பரிசுத்த ஜீவியத்துக்குள் நம்மை கொண்டு வரும். எனக்கு அவனை பிடிக்காது, இவனை பிடிக்காது, அவங்கள்ட்ட பேச மாட்டேன், அவங்கள இப்படி எல்லாம் உள்ள மனுஷன் பரிசுத்தவானாய் மாறவே முடியாது. மூன்றாவது வாசிங்கள் லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த பரிசுத்தத்துக்குள் வருவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் வாசிங்க. கற்பனைகளை கைக்கொள்வது. வாசிங்க. அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதினாலே பாவம் சுமந்து அது நிமித்தம் சாகாதபடி. லேவியராகமம் 22:9. ஆமா. இல்ல ஒரு நிமிஷம், அதில் சொல்றாரு பாருங்க. என் கற்பனைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்த மாக்குகிற கர்த்தர். அப்ப தேவன் ஒரு மனுஷன் என்ன செய்கிறார்? கற்பனைகளுக்குள் வரும்போதுதான் தேவன் அவனை பரிசுத்தப்படுத்துகிறார். வாசிங்க. என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்ப தேவனுடைய கற்பனைகள் வழியாக நீங்கள் ஓடும் போதுதான் இந்த பரிசுத்த அனுபவத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? அது கீழ்ப்படிங்க. நான்காவது யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிக்கும் போது வாசிங்க. யாத்திராகமம் 28, 26 வாசிங்கள். நீ 2 பொன் வளையங்களை பண்ணி, அதில் சரி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவியானவரின் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலும் கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். அப்போ இந்த பரிசுத்தமாகுதலோடு சம்பந்தப்பட்ட வருகிற ஒரு பகுதி கீழ்ப்படிதல். நம் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இந்த கீழ்ப்படிதல் அநேகருக்குள் இருக்கிறது. எங்களுடைய ஊழியத்தில் ஒரு பிரதர் இருந்தார். அவர் பால்சந்திரன் பேர். சிஏ பாஸ் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்திருந்தார். ஆள் குட்டியாக தான் இருப்பார், நல்ல பிரில்லியன்ட். அப்போது இவருக்கு இன்சார்ஜாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் படிக்காத ஒரு மனுஷன். இவர் வந்த நின்ன தோற்றத்தை பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸு கழுவிட்டு வந்தாங்க, மேலேருந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் கழுவிட்டு வந்தாங்க. இவர் நிற்கிற நிப்பை பார்த்துட்டு, டேய் நீ ஸ்டெப்ஸை கழுவிட்டு, சரிங்கண்ணா மேலே போனார். இங்கே பாப்பா, கீழேருந்து கழுவிட்டு போனார். கீழேருந்து கழுவணுமா? அது எப்படி கழுவ முடியும்? கீழ்ப்படி கழுவுனார். அவர் கழுவவே இல்லை, நேராக இவருக்கு மேலே சுப்பீரியர்கிட்ட போயிட்டார். அண்ணே படிக்கட்டு மேலே தானே கழுவிட்டு வரணும். ஆமாம். அவர் கீழேருந்து கழுவிட்டு போக சொல்கிறாருன்னு யார் சொன்னா? அந்த இன்சார்ஜ் போய் கீழ்ப்படி செய்யின்ட்டார். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருடைய வீம்பு ஒன்றும் சொல்லலை. கீழேருந்து கழுவுனார். ஒரு அடுத்த படிக்கட்டு, 2 படிக்கட்டுலேயே 2 நிமிஷம் கழுவுனார். அவருடைய சொல்கிறாரு, அந்த நேரத்தில் என் சுயமெல்லாம் உடஞ்சி போச்சு. நான் கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்தேன்.
கர்த்தாவே சோத்திரம், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நீ சொல்றத நான் செய்கிறேன் ஆண்டவரே, இந்த ஒரு படிக்கட்டையே ஒரு நாள் முழுவதும் கழுவ சொன்னா கழுவுற ஆண்டவரே என்று சொல்லி கழுவ ஆரம்பிச்சார். தொட்டுட்டு தம்பி மேலேருந்து கழுவிட்டு வானாராமா. அது சொன்னார், தேவன் இதற்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதிரி உங்க பாஸ்டரோட காரியம் சொன்னா கீழ்ப்படுவீங்க? கீழ்ப்படுவீங்க? யோசித்து பாருங்க. பரிசுத்தமாகுதல் சும்மா வந்துடாது, பரிபூர்ண கீழ்ப்படிதல். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் ஒருத்தருந்தார், ஒரு பிராமின் பாருங்க, பாஸ்டர் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஒரு சிக்கன் சாப்பிட மாட்டாருன்னு தெரியும். தம்பிக்கு வா அப்படின்னாரு. என்னங்க பாஸ்டர், இந்தா இது சாப்பிடு. ஒன்றும் கேட்கல, கையில் வாங்கிட்டார். வாங்கிட்டு கண்ணில் தண்ணி அப்படியே தர கீழ்ப்படிஞ்சார். வாங்கிட்டார். சோத்திரம், சரிங்க பாஸ்டர் வாங்கிட்டார். பார்க்குறாரு, கண்ணில் தண்ணி அப்படியே தரையாக ஊற்றுது. கொண்டு வா வை, இதாண்டா கீழ்ப்படுதல் அப்படின்னு. நம்ம என்ன செய்வோம்? எனக்கு பிடிக்காது பாருங்க, நான் சாப்பிட மாட்டேன் பாருங்க. இந்த நியாயம் பேசக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பரிசுத்தமாகுதலுக்குள் வரணும்னா கீழ்ப்படிதல் நமக்கு அவசியம். இல்லையா? இன்னைக்கு ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், நிறைய விஷயம் சொல்லலாம், டைம் ஓடிட்டு இருக்கு. ஒரு முறை ஒரு பாஸ்டர் தனக்கு உதவி செய்கிற ஒரு ஆட்களை செலெக்ஷன் பண்ணுறார். ஒருத்தர் வந்தார், நல்லா படித்த ஒரு மனுஷன். வந்துட்டு, டேய் கீழ்ப்படுவியா? சரிங்க பாஸ்டர். கீழ்ப்படுவேன் பாஸ்டர். நல்லா ஜோம் பண்ணுவியா? சரிங்க பாஸ்டர், செய்ய போகணும். சரி போய் சாப்பாடு வாங்கிட்டோம் அப்படின்னாரு. இவர் இன்டர்காமில் சொன்னார், தேவையில்லாத மண் பிளேட் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி ஒரு ட்ரே வச்சு மூடி அனுப்பு அப்படின்னார். இவருக்கு சாப்பாடு இருந்தாங்க, பிரதர் பத்திரமா கொண்டு போங்க அப்படின்னார். கொண்டு போயிட்டார். பாஸ்டர் எங்கே வைக்கணும்? கீழே போடுறா. பாஸ்டர் சோத்திரம், சாப்பாடு இருக்கு பாஸ்டர், எப்படி கீழே போடுறது? நீ போடா, கொண்டு போ அப்படின்ட்டார். கொண்டு போயிட்டார். அடுத்த ஒரு பிரதர் அனுப்புனார். சரி புதுசாக வந்திருக்கிறாரு, நீ கீழ்ப்படுவியா பாஸ்டர்? பாஸ்டர், நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஆவியானவருக்கும் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியும் பாஸ்டர். அப்படியா? சரி போ, சாப்பாடு வாங்கிட்டு வந்தார். அதில் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் அவருக்கு. கொண்டு பாஸ்டர், பாஸ்டர் சாப்பாடு கொண்டு வந்து பாஸ்டர், கீழே போடுறா. அவர் போத்து கீழே போட்டு எல்லா ஃப்ளைட் உடஞ்சிச்சு. அதெல்லாம் வேஸ்ட் ஃப்ளைட், தேவையில்லை. தண்ணியில் செஞ்சு எல்லாம் தொட, நீ தான் சரியான ஆள், போயிட்டு அப்படின்ட்டு. இந்த மாதிரி டெஸ்ட் வச்சா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, ஒரு மார்க் வாங்க மாட்டீங்க. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண சொல்லலை. பரிசுத்தமாகுதலுக்குள் மாபெரும் ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வல்லமை நீங்க பார்க்கவும் கூடாது, அறியவும் கூடாது, உணரவும் கூடாது. இந்த பிசாசு விரும்புகிறான். கர்த்தர் சொல்றார், நீ இதுக்கெல்லாம் கீழ்ப்படி, நான் உன்னை கொண்டு போறேங்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள், பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த விஷயம் படிக்கிறோம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் வாசிங்க, 37ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 37 வாசிங்க. பலிபீடத்தை தொடுவதெல்லாம் பரிசுத்தமா இருக்கும். 27 37 வாசிங்க. 7 நாளும் பலிபீடத்திற்காக பிராயசித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமா இருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தம். பலிபீடம் என்பது தியாக ஜீவியத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு தியாக ஜீவிதம் இல்லாமல் நீங்கள் பரிசுத்தவானாய் மாறவே முடியாது. கன்வென்ஷனில் காஃபி தராங்க. ஒருத்தர் தர, பாஸ்டர் பிரதர் காஃபி எங்கே தராங்க? இதை குடிங்க பிரதர், நான் வாங்கிக்கிறேன். அப்படியா சொல்கிறோம்? அங்கே 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 தராங்க. இவர் இதை கொடுக்க மனசு இல்லை, அங்கே 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 வாங்கிக்கோங்க. இதை கொடுத்த என்ன பிரதர், இதை குடிங்க பிரதர், நான் வாங்கிக்கிறேன். தியாகம் நம்ம லைஃப்ல இல்லை. அல்லேலூயா. பலிபீடத்தை தொடுவதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய ஜீவியத்தில் ஊழியத்துக்காக, சபைக்காக, குடும்பத்திற்காக ஒரு நல்ல ஒரு தியாகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த தியாக வாழ்க்கையில பெரிய பரிசுத்தத்தின் ஒரு மாபெரும் வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக படிக்கிறோம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும் என்று. பாருங்க, இந்த பரிசுத்தத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஓய்வு நாட்கள் என்ன செய்யுங்க? அப்ப நம்முடைய ஜீவியத்தில் தெய்வீக ஒழுங்கை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ஒழுங்கு சிஸ்டம் அடி. நம்ம எப்போ ஜெபம் பண்ணுவீங்க? நான் கேட்குறேன், உங்களோட ஜெப நேரம் என்னன்னு கேட்குறேன். என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, உங்கள் ஜெப நேரம் என்ன? அது 7, 7:30, 8 அப்படி தான். ஃபஸ்ட் ஒழுங்கு இருக்கணும்.
ஆஃபீஸ் போகிற ஒழுங்கு இருக்கா? அதே மாதிரி ஜெபிக்கிற ஒரு நேரத்தை ஏற்படுத்துங்க. அந்த நேரத்தில் முழங்கால் படிக்கிட்ட சரியாக ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த ஒரு ஒழுங்குக்குள் வந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் நிலடுவார். அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் எல்லாம் பரிசுத்த ஜீவியத்தோடு சம்பந்தப்பட்டவைகள். கண்களை மூடுங்க, சமயமாயிற்று. தேவசுத்தமான தொடர்ச்சியை நாம் நாளைக்கு என்ன செய்வோம் பார்ப்போம். கண்களை மூடுங்க. இந்த பரிசுத்த ஜீவியத்துக்குள் ஒரு மாபெரும் வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வல்லமையின் பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் பெரியவர் என்கிறதான அறிவு மட்டுமல்ல. ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் என்கிறத நீங்கள் கண்கூடாய் காணும்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த அனுபவத்துக்குள் வரும்போது நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடுவோம்.